சிறை கிடைக்க ஆசை. இன்றைக்கி பஸ்ஸு சத்தம் கேட்குது. திரும்பவும் இவங்க யாருங்க, நான் போய் பார்க்குறேன்னு பார்வதி போகிறான். அங்கே மீனாவும் முத்துவும் நின்றுட்டுருக்காங்க. கையில் தாம்பூலத்தட்டத்தோடு பணத்தோடு நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் கிளாஸுக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க திறந்தவுடனே இவளுக்கு மூஞ்சி சுளிக்கிறா. இது என்ன, இதுங்க வந்து டான்ஸ் கற்றுக்க வருதுங்க, இதுங்களுக்கெல்லாம் நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு. சொல்லித்தர தெரியாதவங்களுக்கு தான் சொல்லித்தரத்துக்கு தான் நீங்கள் கிளாஸ் ஆரம்பிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு இது வருது, நான்லாம் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்றாங்க. நாங்கள் டான்ஸ் ஆடுறோமா இல்லையான்றதை பாருங்கள், அதுக்கப்புறமா சொல்லித்தரதா இல்லையான்றதை யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாம் விஜயா, அவங்க ஆடுறாங்களா என்னன்னு பாரு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு முதல்ல வந்து டியூஷன் ஆச்சு, அவங்களுக்கு பணத்தோடு தானே வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் போடுறாங்க. அதில் ஜீன்ஸ் படத்தில் கண்ணோடு காண்பதில் அந்த பாட்டு போடுறாங்க. இவ நல்லாவே ஆடுறா. யார், மீனா நல்லாவே ஆடுது. அதுவும் டான்ஸ் கற்றுன்னு இருக்குது போல் இருக்குது. முத்துவும் கூட சேர்ந்து நல்லா ஆடுறாங்க. ஒரே மஜாவாக இருக்குது. அது ஆடி முடிச்சோடனே நிறுத்துங்க அப்படின்ட்டு வீரப்பா மாதிரி கத்துறாங்க. இதெல்லாம் டான்ஸா, இப்படி தான் டான்ஸ் ஆடுவாங்களா, எல்லோரும் இப்படி ஆடுறீங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்றாங்க. இவங்க முறைப்படி போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து இந்த பாட்டை கண்ணோடு காண்பதில் எல்லாம் அது மாதிரி சரி 2 பேரும் போட்டி டான்ஸ் மாதிரி ஆடுறாங்க. இதையெல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறான் முத்து. ஷபாஷ்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணினே இருக்கிறான். 2 பேருமே நல்லா ஆடுறாங்க. விஜயா ரொம்ப அழகாக ஆடுறா. இது கொஞ்சம் ஆடி ஒரு கால்வாசி பாட்டு போயின்னு இருக்கும்போதே இவளுக்கு கழுத்தில் சுளுக்கு பிடிச்சிக்குது. கை அப்படியே நின்றுடுது. என்னம்மா டான்ஸ் பிடிச்சி இன்னும் கையை இறக்காமல் இருக்கிறீங்க, ஐயோ எனக்கு வலிக்குதுன்றாங்க. நான் இப்படியே வெளியில் போக முடியாது, வீட்டு வரலும் போக முடியாது, பக்கத்து வீடாக இருந்தால் கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படியே காரில் அப்படியே அந்த சுளுக்கோடவே ஏற்றி முத்து தன்னுடைய அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அம்மா வீடு வந்துடுச்சு, இறங்குங்க அப்படின்றாங்க. அவங்களால இறங்க முடியல. அதுக்காக நான் இப்படி இறங்கினேன்னா எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் இறங்க மாட்டேன், கையை அப்படி நீட்டிக்கிட்டு கழுத்து ஒரு பக்கமாக திரும்பி இருக்குது, இப்படி இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாவை மறைச்சிக்கிட்டே 2 பேரும் பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன விஜயா, அங்கே தான் டான்ஸ் ஆடுறேன்னா டான்ஸ் ஆடுற கலையோடவே வீட்டுக்கு வருவியா அப்படின்ற. என்னங்க எது பேசுகிறதாலும் இப்படி முன்னாண்ட வந்து பேசுங்க, எனக்கு இப்போ நான் ஒன்றும் டான்ஸ் ஆடல, எனக்கு சுளுக்கு பிடிச்சிட்டு இருக்குது, என்னடா நடந்துச்சு அப்படின்னு. அம்மா இதுங்க 2 தான் டான்ஸ் கற்றுக்கிற வந்து எனக்கு சுளுக்கு பிடிக்க வச்சிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னது, நாங்கள் டான்ஸ் கற்றுக்க போனோம், இதுங்க ஜிங்குன்ட்டு இன்னும் வைடிங் மாலா பத்மினி மாதிரி வஞ்சிக்கோட்டை பாளையமெல்லாம் ஆடுற மாதிரி இந்த டான்ஸ் ஆடினாங்க, அதுக்காக இவங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு முத்து சொல்கிறான். அப்போது இவ வர, என்ன ஆண்டி அப்படின்னு, ஹைஃபை பண்ணுறீங்களான்ட்டு ஹைஃபை டம்முன்னு கையில் அடிக்கிறா. ஐயோ என்ன அடிச்சுக்கிறா இவோ, வலிக்குதுன்றா. விஜயா என்ன ஆச்சு அப்படின்றா. இது மாதிரி அவங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிட்டு இருக்குதுன்னு. அவன் ரவியும் வரான். என்ன ஆச்சு அப்படின்றாங்க. எல்லாருக்கும் சுளுக்கு பிடிச்சிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் போது ரோகிணி வரா. ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி நீ தான் மஜாத் பண்ணுறவளாச்சும் இதாக பண்ணு அப்படின்றாங்க. ரோகிணி பண்ணுறா, ஆனால் அவள் பண்ணுறது இவளுக்கு பிடிக்கல, ரொம்ப வலிக்குதுன்னு கத்துறா. அப்போ பார்வதி ஒரு சுளுக்கு பிடிக்கிறவங்க அவங்களே கூட்டிகிட்டு வர. அவங்கக்கிட்ட இவ கேட்குறா, உன்னால் சுளுக்கெல்லாம் எடுக்க முடியுமா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. விளக்கெண்ணெய் அப்படிங்கிறா. என்னது, என்னை திட்டுறியா அப்படின்னா, விளக்கெண்ணெய் வேணுமா அப்படின்னு, இதை சுடுக்கெடுக்கிறதுக்கு எனக்கு விளக்கெண்ணெய் வேணுன்றதுக்காக சொன்னேன் அப்படின்ற. உடனே விளக்கெண்ணையோடு அவங்க ஒரு ரூமுக்கு போய் அவங்க ரொம்ப நாள் இருக்கிறாங்க. இவர் அப்படியே பரிதவிச்சுக்கிட்டு வெளியில் அண்ணாமலை காத்துட்டுருக்காரு. என்னப்பா பிரசவத்துக்கு பொண்டாட்டி அமைச்சிட்டு வெளியில் காத்துட்டுருக்க மாதிரி காத்துட்டுருக்கிறீங்க, வந்துடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் அப்படியே தளர்ந்து போய் வராங்க. பார்வதியும் அந்த சுளுக்கு எடுக்கிறவங்களும். என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா ஆயிடுச்சு, கை நல்லா அடிச்சு, ஆனால் கழுத்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு படி வைக்கணும், 2 நாள் படி வச்சா சரியாக போயிடும். அது என்னது, முதல் படியா கடைசி படியா, ஐயோ ஸ்துதி, படினா மரக்கா படி, அதை வச்சு கழுத்தல் வச்சு படுக்கிறது அப்படின்ட்டு இவ சொல்லுவாள். மீனா சொல்லுவாள். இப்படி முடிஞ்சிடுச்சு. இப்போது அடுத்த நாள் மீனா கடைக்கு போகிற பூக்கடைக்கு போகும்போது அந்த இருக்க பாருங்க, அந்த மலேசியா மாமா அவர் எதிரில் வரார். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறா, இவ பார்க்குறா, இவருக்கு தெரியுது, அவருக்கும் தெரிஞ்சிடுச்சு, நம்ம அந்த இதில் நித்யா வீட்டில் பார்த்த பொண்ணு இல்லை இது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இவளும் யோசிக்கிறா.
இதோடு முடிச்சிட்டாங்க. நாளைக்கு இவன் மலேசியா மாமா சிக்குவாரா, இவர் இது ரோகிணியுடைய முதல் கட்டம் அம்பலம் ஆகுமான்றது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும்.